போயின எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. 4:2 சோதனையை மேற்கொள்ளுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 6:4-7. 4:3 ஜாக்கிரதை உள்ளவன், தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசான் எச்சரிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:4 பின்பாகும். 4:4 தாழ்மை உள்ளவன், கேட்கிறது தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. 4:5 பொறுமை உள்ளவன், கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாகவும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள். யாக்கோபு 1:10. 4:6 விசுவாசிக்கிறவன், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
1 யோவான் 5:4 பின்பாகம். 4:7 ஒற்றுமையாய் இருப்பவன் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சங்கீதம் 133:1. 4:7 பகைவரை சிநேகிப்பவன் இதோ உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைவரை நன்மை செய்யுங்கள். மத்தேயு 5:44. 4:9 இதோ நன்மை செய்பவன் உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. 4:10 ஜீவகிரீடம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை நான் உனக்கு தருவேன். வெளிப்படுத்துதல் 2:10 பின்பாகம். விசுவாசிக்கிறவன் அன்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 5:5. 4:1 புது வாழ்வை பெற்றவன் இயேசு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போனன, எல்லாம் புதியதான. 2 கொரிந்தியர் 5:17. 4:2 சோதனை மேற்கொள்பவர் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. 4 ஜாக்கிரதை உள்ளவன் தெரிந்த புத்தியுள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் ரட்சிக்கிற சிங்கமோ எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8. 4 தாழ்மை உள்ளவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 5:10. 4:10 4:5 பொறுமையுள்ளவன் கேட்கிறது தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாகவும் கோபத்திற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19 பெண்பாகம். 4:6 விசுவாசிக்கிறேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. 4:7 ஒற்றுமையாய் இருப்பவர் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்கள். எத்தனை நன்மையும் எத்தனை இன்னுமானது. சங்கீதம் 133:1. 4:8 பகைவரை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைவர்கிற நன்மை செய்யுங்கள். மத்தேயு 5:44. 4:9 நன்மை செய்பவன் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27.
நாள் 10 கிரீடம் பெறுபவன். நீ மரண பரியந்த உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பெண்பாகம். விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிப்பவன் யார்? யாக்கோபு 5:5. நாள் 1. புது வாழ்வு பெற்றவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறான், புஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. நாள் 3. சோதனையை மேற்கொள்பவன். தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. நாள் 4. ஜாக்கிரதை உள்ளவன். தெரிந்த புத்தியுள்ளவராய் இருங்கள், வீழ்த்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்காமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 கொரிந்தியர் 1 பேதுரு 5:8. நாள் 5. நாள் 4. தாழ்மை உள்ளவன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. நாள் 5. ஒரு பொறுமை உள்ளவன். கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 4:1-19 பின்பாக. நாள் 6. விசுவாசிக்கிறவன். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. நாள் 7. ஒற்றுமையாய் இருப்பவன். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமானது. சங்கீதம் 133:1. நாள் 8. பகைவரை சிநேகிப்பவன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்.
நாலு ஒன்று புது வாழ்வை பெற்றவர். ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்த பொது சிருஷ்டியால் அப்பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதினாயின. 2 Corinthians 5:8. 4:3. ஜாக்கிரதை உள்ளவர், தெளிந்த புத்தியோடு இருங்கள், விழுந்துங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசான வெட்டுகிற சிங்கம் போல் எவனங்கள் முழுகலாம் சுத்தி சுத்தி பார்த்தனர். 1 Pedro 5:8. 4:4. தாழ்மை உள்ளவர், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை பருங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:7. பொறுமை உள்ளவன், கேட்கறதுக்கு தீவிரமாக, பேசுறதுக்கு பொறுமையாக, கோபிப்பதற்கு தாமதமாக இருக்க கடவார்கள். யாக்கோபு 1:19. விசுவாசிக்கிறவன், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறவர் ஜெயா. 1 யோவான் 5:4. நான் ஒன்று புது வாழ்வு பெற்றவன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், புது சிருஷ்டியாய் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 Corinthians 5:17. தாழ்மை உள்ளவன், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவன், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10.